ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சௌபர்ணியா. ஸோ என்னோட பிரைடல் சீரீஸ் டிஐஒய் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறது லிப் ஸ்க்ரப். ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய லிப்ஸில் நல்லா சேஞ்சஸ் தெரியுது, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர். ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த ரெசிபி. இந்த லிப் ஸ்க்ரப்பை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லிப்ஸில் இருக்க கருமை அண்ட் ஆல்சோ லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக சஃபலாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கேன் சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கோகோனட் சுகர் சேர்த்துக்கலாம். நார்மல் ஒயிட் ரிஃபைன்ட் சுகர் வேண்டாம், அதை ஒயிட் பண்ணிவிடுங்க. நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறமா நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் யூஸ் பண்ணுறேன். தேன் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ நம்ம செய்கிற எந்த டிஐஒய் ப்ராடக்ட்ஸும் தேன் கலந்து செஞ்சோன்னா அது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் நான் அதிமதுர பொடி சேர்த்துக்கிறேன். அதிமதுர பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிமதுர பொடி நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னில் இருக்க கருமையை போக்குறதுக்கான சத்து அதில் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்கின் டிஐஒயில் சேர்த்துக்கிட்டே வரும்போது அது நம்ம ஸ்கின்னுக்கு எங்கெல்லாம் டிஸ்கலரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் அதை க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதில் அவ்வளோ சத்து இருக்குது. அண்ட் நம்மளோட கிளைமேட், நம்மளோட வெதர் கண்டிஷனுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட் ஆயில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக நான் ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பட் ஆரஞ்சு தான் ப்ரிஃபரபிள். இது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னர் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே கைப்படாமல் ஸ்பூன் வச்சோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் லிப்ஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். இதை நான் வந்து எவ்ரிடே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நான் எவ்ரிடே இந்த ஸ்க்ரப்பை என்னோடய லிப்ஸில் ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங் டைம் நான் பிஃபோர் பெட் என்னோடய நைட் ஸ்கின் கேரில் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது என் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் எந்த லிப்ஸ்டிக்கும் போட மாட்டேன். நைட் ஃபுல்லாக என் ஸ்கின் வந்து நல்ல ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இது நைட் டைமில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஸ்க்ரப், இதில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனால நமக்கு ஸ்க்ரப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். நார்மலாக உங்களுக்கு எவ்ரிடே யூஸ் பண்ண வேண்டாம்னா 3 டைம்ஸ் இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஆஷாலாம் இருக்காது. அந்த கேன் சுகர், ப்ரௌன் சுகர்லாம் நம்ம லிப்ஸில் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது லெமன் ஜூஸ் ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இதை ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் லிப்ஸில் நல்ல ஒரு வெண்ணெய் இல்லை நெய் இல்லை கோகோனட் ஆயில் இல்லைனா ஏதாவது ஸ்லீப்பிங் மாஸ்க் அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போகலாம். இல்லைனா விட்டமின் இ ஆயிலையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போகலாம். இது மாதிரி நைட்டில் இதை அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிப்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மேலே ஏற்படுற கருமையை குறைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராடக்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. என்னோடய டிஐஒய் எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சுருங்க. இது மொத்தமாக எப்படி சேர்த்து ஹெட் டு டோ ஒரு ஸ்கின் கேர் பேம்பர் ரொட்டீன் பண்ணுறதுன்ற வீடியோ கூடிய சீக்கிரம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்குறது வரைக்கும் டாடா பை, see you.